தமிழகத்தில் நாளை 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகையில் நாளைய தினம் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், நாளைய தினம் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு என்னென்ன மாவட்டங்களுக்கு மழை தொடர்பான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். இலங்கை, தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது நாளைய தினம் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்துல தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகத்தில் தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் அதில் 2 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்குமே அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னையில லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் 2 நாட்களுக்கு சென்னையில லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கி தீவிரமடை தற்போது வரைக்கும் தீவிரமடையாத நிலையில தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுமா, எந்த திசையை நோக்கி நகரும், தமிழகத்தை ஒட்டி புயலாக வலுப்பெற்று கரையை கடக்குமா உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் அதனுடைய நகர்வுகளை பொறுத்து தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு கனமழையும் அதில் 2 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.